CA Satya. So please come and deliver your part of talk. எல்லா மகத்தான சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நீங்க ராமகிருஷ்ண மடம் சென்னைக்கு வந்திருக்கீங்க. இந்த நாளாகப்பட்டது உங்களுடைய சரித்திரத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் டேவா அமையும். இந்த நேஷனல் யூத் டே செலிப்ரேஷன் 1980களில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி தொடங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ இதற்கான ரோல் மாடல் யார் அப்படின்னு இந்தியாவில் சர்ச் பண்ணும் பொழுது சுவாமி விவேகானந்தர்ங்கிறது நாடெங்கும் சொல்லப்பட்டது. அதன் நோக்கத்தில் வச்சுதான் இந்த நேஷனல் யூத் டே செலிப்ரேஷனை கொண்டு வராங்க. சுவாமி விவேகானந்தர் பாத்தீங்கன்னா 100 இளைஞர்களை கேட்டிருக்காரு, 100 யூத் கேட்டிருக்காரு. இந்த 100 யூத் எந்த மாதிரி யூத் அவர் கேட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை மாதிரியே யூத் தான் கேட்டிருக்காரு. அதுக்கு சுவாமி விவேகானந்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும். சுவாமி விவேகானந்தரை பார்த்து யாரெல்லாம் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இந்த தேசத்தை கட்டமைச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சுவாமி விவேகானந்தர் ஒரு பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். அவர் படித்தவர், காலேஜ்ல போயிட்டு. இந்த காலத்துல ஒரு இன்ஜினியரிங் முடிச்சாலே நம்மள பிடிக்க முடியாது. பிரிட்டிஷ்காரன் காலத்துல சுவாமி விவேகானந்தர் அவர்கள் டிகிரி பண்ணிட்டு பிரிட்டிஷ்காரன் கொடுக்கிற வேலை வேணாங்கிற மன உறுதியோடு இருந்தவர். அடிமைப்பட்டு இருக்க கூடாதுன்னு இருந்தவர். அவரோட அப்பா ஒரு மிகப்பெரிய லாயர். பெரிய வசதிப்படுத்த குடும்பத்தில் பிறந்து இந்த தேசத்தை சேவை பண்ணுன்ற அந்த உணர்வு அவர் மனதில் இருந்தது. அந்த உணர்வாகப்பட்டது அவர் மனதில் இருக்கும் பொழுது கடவுளை தேட ஆரம்பிச்சார். தெய்வீகத்தை உணர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தேடும் பொழுது அவர் காலேஜ்ல இருக்கும்போது ஒரு ப்ரொஃபசர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் பத்தி சொல்றார். ஒரு நீ எல்லாரும் கடவுளை தேடுறோம், ஆனா கடவுளை நினைத்து ஆனந்தத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தக்ஷிணேஸ்வர டெம்பிள்ல இருக்காரு அப்படின்னு சொல்றார். உங்களை மாதிரிதான் இந்த ஈவெண்ட்ல எப்படி உட்கார்ந்து இருக்கீங்களோ சுவாமி விவேகானந்தர் கூட அந்த கிளாஸ் ரூம்ல ஒருத்தரா உட்கார்ந்துட்டு இருந்தார். எல்லாருக்கும் அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா தான் கவனிச்சாங்க. ஆனா சுவாமி விவேகானந்தர் அது வாழ்க்கையா கவனிச்சார். சுவாமி விவேகானந்தர் அதை கேட்டு, அப்ப சுவாமி விவேகானந்தரோட பேர் நரேந்திர தத்தா, நம்மள மாதிரி ஒரு சாதாரண இளைஞர். கேட்டுட்டு எல்லாரும் கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை தேடி போறார். ராமகிருஷ்ண பரமஹம்சரை தேடி போகும்பொழுது கதவை தட்டுறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்கிறார், ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கிறார். அப்போ சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றார். ஹூ ஆம் ஐ அப்படின்ற குவெஸ்ட் சுவாமி விவேகானந்தருக்கு இருந்தது. அந்த குவெஸ்ட், அந்த தர்ஸ்ட், அந்த நாலேஜ் தெரிஞ்சுக்கணும், தெய்வீகத்தன்மையை உணரணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. அவருக்காக அவர் உணர விரும்பல, இந்த தேச மக்களுக்காக உணர விரும்பினார். அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாரு. முதல்ல ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்கும் பொழுது உன்னதான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து விவேகானந்தர் கிட்ட சொல்றார். இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஃபேக்கல்ட்டியை தேடுறது இல்ல, ஃபேக்கல்ட்டியும் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தேடிட்டு இருக்காங்க இந்த தேசத்துல. எப்போ ஃபேக்கல்ட்டியும் நல்ல ஸ்டூடெண்ட் சேரும் பொழுதுதான் தேசம் வளருது. அந்த மாதிரி சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு தன்னையும் உணர்ந்ததுக்கு பிறகு, ஒரு மனிதர் தன்னை உணர்ந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இமாலயத்துக்கு போயிடுவாங்க. ஆனா சுவாமி விவேகானந்தர் தான் நம் நாட்டுல முதல் முறையாக, அதுவும் பிரிட்டிஷ்காரன் டைம்ல, நான் போயிட்டு என்னுடைய தேச மக்கள் எல்லார்கிட்டையுமே நீங்க தெய்வீகமானவர்கள் என்று நான் உணர்த்த வேண்டும் என்று நடந்து பயணம் செய்தார் சுவாமி விவேகானந்தர். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து செகண்ட் ஃப்ளோர் போறதுக்கு லிஃப்ட் எடுக்கிறோம். ஆனா சுவாமி விவேகானந்தர் படித்தவர், நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவர், ஹையஸ்ட் நாலேஜ், பிரம்மனை உணர்ந்தவர். அவர் சொல்றார், 22,000 கிலோமீட்டர் பயணம் பண்ணி இந்த தேச மக்களுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டார். அவர் ஒரு வீர துறவியாக, துறவரம் என்றாலே இமாலயத்துக்கு போகணுன்றது அவர் மாத்தி அமைச்சார் இந்த நாட்டுல, பாரத நாட்டுல. அவர் சொன்னார், நான் துறவியானதுக்கு அப்புறம்
அந்த துறவரம் எடுத்ததே இந்த மக்களோட தெய்வீக தன்மையை புரிய வைக்கிறதுக்காக சொல்லி கிட்டத்தட்ட 22,000 கிலோமீட்டர் நடைபயணம் செய்தார் சுவாமி விவேகானந்தர். அந்த இளைஞர் தமிழ்நாடுக்கு வரார். இன்ஃபேக்ட் ராமகிருஷ்ண மடம் செப்டம்பர் 11, 2018 வந்து நம்ம வந்து சுவாமி விவேகானந்தர் 125th சிகாகோ அட்ரஸ் செலிப்ரேட் பண்ணோம். ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த ப்ரோக்ராம்க்கு அட்ரஸ் பண்ணியிருந்தார். அதுல இன்ட்ரடக்ஷன் நம்ம எழுதி கொடுத்த ஸ்பீச்ல இருந்து எடுத்து பேசுறார். அப்ப சொல்றார், சுவாமி விவேகானந்தரை பெற்றெடுத்தது வங்காளம், தத்தெடுத்தது தமிழ்நாடு, கன்னியாகுமரி அலையில் செதுக்கியதுதான் சிகாகோ உரை. இந்த உலகமே திருப்பி பார்த்தது. தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் பெரிய லெவல்ல சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில இருந்தது. சுவாமி விவேகானந்தர் வரார் தமிழ்நாட்டுக்கு. அவர் வயது ஹார்ட்லி 27 years 29 years. அப்போ அலசிங்க பெருமாள் அப்படிங்கிற ஒரு பச்சையப்பா ஸ்கூல்ல இருக்கிற ஒரு வாத்தியார் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறார். அவர் வயது 26 இருக்கும். 2 இளைஞர்கள் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. எதை பத்தி, என்ன வேலை கிடைக்கும், எந்த கேம்பஸ் வரும், யார் பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க, எவ்வளவு சம்பாதிக்கலாம், அப்படியே பேசினாங்க? கிடையாது. சுவாமி விவேகானந்தர் நடைபயணம் பண்ணும்போது யாரோ சொன்னாங்க, அமெரிக்கால உலக சமய மாநாடு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு வந்து அலசிங்க பெருமாளும் சுவாமி விவேகானந்தர் பேசும்பொழுது அலசிங்க பெருமாள் சொல்றார், சுவாமி விவேகானந்தர் அவர்களே, நீங்க வந்து போனோம், அமெரிக்கா போனோன்ற அந்த எண்ணத்தை உருவாக்குறார் அலசிங்க பெருமாள் அவர்கள். அதற்கான தொகையை திரட்டுறதா சொல்லி சுவாமி விவேகானந்தர் வேணான்னு சொல்லியும் அதுக்கான எஃபோர்ட் எடுக்கிறத செஞ்சார் அலசிங்க பெருமாள். அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தர் ராமநாதபுரம் போறார். அங்க ராமநாதபுரம் ராஜா பாஸ்கர சேதுபதி ராஜாவை பார்க்கிறார். அதுக்கப்புறம் நம்ம நாட்டுடைய கடைசி எண்ட் கன்னியாகுமரிக்கு போறார். கன்னியாகுமரிக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இந்த நாட்டுடைய பிரச்சனை எப்படி மேல கொண்டு வரணும், பிரிட்டிஷ்காரன் நம்மள வந்து அடிமையா வச்சுட்டு இருக்கான், நம் பாரத தேசமாகப்பட்டது மிகப்பெரிய பண்பாடு இருந்த தேசம், மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தேடிய நாட்களில் எப்படித்தான் வாழ வேண்டும் என்று தர்மங்கள் வழியாகவும் பகவத்கீதை வழியாகவும் திருவாசகம் வழியாகவும் எல்லாம் இருந்த நாட்டுல இன்னைக்கு வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கானே நம்ம நல்ல எண்ணத்தினால, அதை எப்படி வெளியில கொண்டு வரணும்ன்றத அந்த எண்ணத்தை வந்து செதுக்கிறதுக்காக அந்த கன்னியாகுமரியை நோக்கி போறார். அப்படி திரும்பி பார்க்கிறார், அங்க ஒரு பாறை இருக்கு. அது வந்து இந்தியன் ஓஷன்ல இருக்கு. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா கூட விவேகானந்தர் ராக் மெமோரியலுக்கு அங்க இருக்கிற ஒரு போட்ல கூட்டிட்டு போவாங்க. போட்ல ஏறும் பொழுது ஒரு ஆரஞ்சு சேஃப்டி ஜாக்கெட் போட்டு தான் கூட்டிட்டு போவாங்க. இறங்கும் போது கூட கைப்பிடிச்சு இறக்கி விடுறாங்க, ஊந்துட கூடாதுன்னு. அந்த மாதிரி அந்த காலத்துல சுவாமி விவேகானந்தர் 1890கள்ல வரும்பொழுது ஒரு போட்டு கூட கிடையாது. ஸ்விம் பண்ணி போறார் அந்த கடல் அலையில. அது இந்தியன் ஓஷன்ல 3 கடலும் சேர்ற இடம். அந்த பாறையை நோக்கி போய் உட்கார்றார். உட்கார்ந்து 3 நாள் தியானம் பண்றார். எதுக்காக தியானம் பண்ணார்? ஐபோன் வாங்கணும், ஆடி வாங்கணும், BMW வாங்கணும் தியானம் பண்ணாரா? என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் அபார்ட்மெண்ட் வாங்கணும் தியானம் பண்ணாரா? இல்ல, இந்த தேச மக்கள் மேல வரணும், என்னுடைய அடிமைப்பட்ட நாடு சுதந்திரம் வாங்கணும், ஒரு பெண்மணியும் நம் நாட்டுல வந்து பழைய மாதிரி நம்மளுடைய பழைய பண்பாடு மாதிரி உமன் ஹானரிங் அண்ட் ரெஸ்பெக்ட் இருக்கணும்ன்றத பத்தி யோசிச்சு தியானம் பண்றார். அந்த இளைஞர் திரும்பி வந்து முடிவு எடுக்கிறார், அமெரிக்கா போகணும்னு. அமெரிக்கா போகணுன்றது இப்ப போற மாதிரி கிடையாது. இளைஞர்கள் போயிட்டு திருப்பி வராம இருக்கிறதுக்காக கிடையாது. அவர் அமெரிக்கா போனது இந்த தேசத்தின் சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கறதுக்காக. அதை அவர் முடிவு பண்ணிட்டு அவர் வந்து குரு மகாராஜ், அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட பர்மிஷன் வாங்குறார். அப்ப அவர் இல்ல, ஆனாலும் கடல் வழியா போற மாதிரி அவர் திசை காட்டும் பொழுது அது எண்ணங்களை புரிந்து கொண்டு நம்ம என்ன பண்றோம், இப்பெல்லாம் படிச்சு முடிச்ச உடனே அம்மா அப்பா கிட்ட சொல்ல மாட்டோம் எந்த வேலைக்கு போறோம், என்ன பண்றோம், டிஸ்கஸே பண்ண மாட்டோம். ஆனா சுவாமி விவேகானந்தருக்கு அமெரிக்கா போற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பாஸ்கர சேதுபதி ராஜா டிக்கெட் கொடுத்திருக்கார். ஆனாலும் ஹோலி மதருக்கு, சாரதா அம்மாக்கு லெட்டர் எழுதுறார், பர்மிஷன் வாங்குறார். வாங்கி அவங்க லெட்டர் வந்து வருது, நீங்க போய் வா அப்படின்னு சொன்ன உடனே தான் அமெரிக்காக்கு போறார் சுவாமி விவேகானந்தர். அமெரிக்கா போகும்பொழுது உலக சமய மாநாடு நடக்க வேண்டிய நேரம் தள்ளி போயிடுச்சு. ஆனா சுவாமி விவேகானந்தர் கிட்ட இருந்ததோ கொஞ்சம் பணம் தான். அது 10 நாளைக்கு கூட பத்தாது. அப்பதான் யோசிக்கிறார், இன்னைக்கு என்ன பண்றோம், ஒரு கம்பெனிக்கு ஜாயின் பண்றோம், ஜாயின் பண்ணிட்டு கார் கொடுக்கணும், எல்லா வசதியும் கொடுக்கணும், ஒரு 2 டீயாவது மினிமம் ஒரு நாளைக்கு கொடுக்கணும், 3 மணி ஆனா போதும் லேப்டாப் ஆஃப் பண்ணிட்டு டீ சாப்பிட போயிடுவோம். ஆனா சுவாமி விவேகானந்தர் கிட்ட எதுவுமே கிடையாது. அவர் யோசிக்கிறார், எப்படி இந்த அமெரிக்கால செப்டம்பர் புஷ்ஷான
உலக சமய நாட்டுல பேசணும், என்னோட தேசத்துடைய பண்பாடை சொல்லணும், என்னோட தேசத்தை மேல கொண்டு வரணும். அது வரைக்கும் எப்படி அமெரிக்கால இருக்கிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது பேச ஆரம்பிக்கிறார் அமெரிக்கா முழுக்க. அந்த தொகையை வைத்துக் கொண்டு அங்க இருக்கிறவங்களுடைய நட்பு வளர்த்து கொண்டு, அவர்கிட்ட இன்விடேஷன் கூட கிடையாது இதுல சிகாகோ மாநாட்டுல பேசுறதுக்கு. அப்போ ஹென்ரி ரைட் அப்படிங்கிற ஒரு ஹார்வர்ட் ப்ரொஃபஸரை மீட் பண்றார். அப்ப சுவாமி விவேகானந்தரை பார்த்து அவர்கிட்ட கான்வர்ஸ் பண்ண உடனே அவர் சொல்றார், நீ ஒரு சூரியன், உனக்கு அந்த இடத்துல உனக்கு இடம் வேணும், நான் கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்லி சிகாகோ அட்ரஸ் பண்றதுக்காக அந்த டிக்கெட்டையும் வாங்கி கொடுத்து, ஸ்பெஷல் பர்மிஷனையும் வாங்கி கொடுத்து, ஸ்லாட்டையும் வாங்கி கொடுத்து ஹென்ரி ரைட் ஹெல்ப் பண்றார். அப்ப சுவாமி விவேகானந்தர் சிகாகோல போயிட்டு செப்டம்பர் 11, 1893 125 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறார். 23வது ஸ்பீக்கரா பேசுறார் சுவாமி விவேகானந்தர். என்ன சொல்றார்? சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறார். உலகம் அப்ப பாத்தீங்கன்னா உலகெங்கோ சண்டை, அதுக்கப்புறம் தான் வேர்ல்டு வார்ஸ் நடந்தது. அந்த நேரத்துல டாலரன்ஸ் பத்தி பேசினாங்க. ஆனா சுவாமி விவேகானந்தர் அக்செப்டன்ஸ் பத்தி பேசினார். எப்படி அக்செப்டன்ஸ் பத்தி பேசினார்? ஒரே சென்டென்ஸ்ல சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லும் பொழுதே முஸ்லிம் இருந்தாங்க, ஜொராஸ்ட்ரியன்ஸ் இருந்தாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க. ஆனா இந்து மாங்க் he went and told everyone sisters and brothers of America. அப்படி சொல்லும் பொழுதே the brotherhood was told by in one single sentence. 4000 பேர் எழுந்து கைத்தட்டின நாள் இந்தியாவுக்கு சுதந்திர வேள்வியை கொடுத்தார் சுவாமி விவேகானந்தர். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இந்தியாவுக்கு வரார். இந்தியாவுக்கு வந்து நிறைய இளைஞர்களை இன்ஸ்பயர் பண்றார். திரும்பி வரும்பொழுது அவர் பெற்றெடுத்த வங்காளத்துக்கு போயிருக்கலாம், ஆனா தத்தெடுத்த தமிழ்நாடு ராமநாதபுரம் வழியா வரார். பாஸ்கர சேதுபதி ராஜா வந்து சொல்றார், சுவாமி விவேகானந்தர் அவர்களே, நீங்கள் புனிதமானவர்கள், நீங்க வந்து எங்களுடைய தலையில கால வச்சு உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாரு பாஸ்கர சேதுபதி ராஜா. ஆனா சுவாமி விவேகானந்தர் அதிக மரியாதை கொண்டவர். அதனால அவர் சொல்றார், பாஸ்கர சேதுபதி ராஜா அவர்களே, நான் வரமாட்டேன், ஆனா உங்களுக்கு நன்றி செலுத்துறதுக்காக உங்களை தாண்டி இந்த நாட்டுக்கு உங்களை தாண்டி தான் நீங்க கொடுத்த உதவினாலதான் அமெரிக்காவுக்கு போனேன். இன்னைக்கு நான் ஒரு வெற்றி பெற்ற இந்த தேசத்தை நிலைநிறுத்த வந்திருக்கேன். உங்களை தாண்டி தான் நான் இந்தியாக்குள்ள வருவேன்னு சொல்லி தமிழ்நாடு வழியா இந்தியாவுக்கு வரார். இங்க இருந்து லெக்சர் கொடுக்கிறார். கொலம்போ டு அல்மோரா அப்படிங்கிற ஒரு லெக்சர் கொடுக்கிறார். அந்த லெக்சர் நீங்க எல்லாரும் படிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு உணர்வு போன மை பிளான் ஃபார் என்னோட போர் முறை அப்படிங்கிற ஒரு லெக்சரை இந்த மெட்ராஸ்ல கொடுக்கிறார். அதுக்குதான் சுவாமி விவேகானந்தர் சொல்றார், தமிழர் அப்ப சொல்றார், இந்த எனது போர் முறையில சொல்றார், தமிழகத்தில் இருந்துதான் புதிய ஒளி இந்தியா எங்கும் பரவியாக வேண்டும், இந்த நோக்கத்துடன் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்பிக்கை வச்சிருக்கார் தமிழ்நாடு இளைஞர்கள் மேல. அந்த அளவுக்கு சுவாமிஜிக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. சுவாமிஜி இருந்தாரு. இது போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது? எத்தனையோ இளைஞர்கள் வந்து சுவாமிஜியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த தேசத்தை வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ராமகிருஷ்ண மடத்துல வந்து மாங்க் ஆக வேண்டியவர். 15 வயசுல ராமகிருஷ்ணர் மடத்துக்கு வரார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்துட்டு சுவாமி பிரம்மானந்தா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மாங்க் இருந்தாங்க. நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஒன் ஆஃப் த சீடர் சுவாமி விவேகானந்தர் போன்று. அவர்கிட்ட வந்து கேட்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், நான் மாங்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க சொல்றாங்க, உனக்கு வெளியில வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சுவாமி விவேகானந்தர் படிச்சதுனால இந்த தேசத்தை வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பண்ணணும்ன்றது முடிவெடுக்கிறார். அப்போ சுவாமி விவேகானந்தர் எப்படி அமெரிக்காவுக்கு போயிட்டு இந்த உலகத்தையே திரும்ப பார்க்க வச்சாரோ, அதே போன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த நாட்டை விட்டு போகும்போது கையில ஒண்ணுமே கிடையாது. ஆனா திரும்பி வரும்பொழுது இந்த நாட்டுக்கு 85,000 பேரோட திரும்பி வரார். செலோ டெல்லி அப்படின்னு சொல்லி மணிப்பூர் வழியா வந்து 1945 நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டியது. 1945 சுதந்திரம் கிடைக்கவே சுதந்திர வேள்வியை கொடுத்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட வாழ்க்கையை நீங்க படிக்கும் பொழுது உங்க இன்ஸ்பயர் ஆவீங்க. சிங்கப்பூர்ல இருக்கார். அப்ப மலேசியாவா இருந்தது சிங்கப்பூர். அப்போ ராமகிருஷ்ண மடம் 1930களிலே அங்க இருந்தது. காலையில நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எழுந்து 4:30 மணிக்கு ராமகிருஷ்ண மடத்துக்கு சிங்கப்பூர்ல போய் தியானம் பண்ணுவார். எது மேல தியானம் பண்ணார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்? லயன்ஸ் ஹார்ட், சிங்கத்தின் இதயத்து மேல பண்ணார். ஏன் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார், நீங்க எது வேணுமானாலும் நீங்க தியானம் பண்ணுங்க, நான் சிங்கத்தினுடைய இதயத்து மேலதான் தியானம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். ஏன் சிங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காட்டுல ஒரு எலிபென்ட் அதாவது யானை வந்து சிங்கத்தோட பலம் அதிகம், ஒரு பாம்புக்கு சிங்கத்தோட விஷம் அதிகம். அதே மாதிரி ஒரு காட்டுல நரி வந்து சிங்கத்தை விட சூழ்ச்சி அதிகம். ஆனா சிங்கத்துக்கே ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கம் தான்.
ஏன்னா the courage to win, courage to lead அப்படின்னா courage is not absence of fear, courage is overcoming the fear. அந்த ஒரு நடைபாதை உங்களுக்கு இருந்ததுன்னா, அந்த ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்களும் எந்த இடத்துல போனாலும் நீங்க பெரிய ஆள் ஆவீங்க. அதுதான் ஃபாலோ பண்ணார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த தேசத்துக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். இரண்டாவது எக்ஸாம்பிள் சுப்பிரமணிய பாரதியார். இன்னைக்கு எல்லாரும் நீங்க பாரதியார் கவிதைகள் படிக்கிறீங்க, படிக்கும் போதே ஒரு உணர்வு வருது. பாரதியார் உருவானது காரணமே ராமகிருஷ்ண மடம் தான். யார் காரணம்னு பாத்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தர் சிஸ்டர் நிவேதிதாவை இன்ஸ்பயர் பண்ணார். சிஸ்டர் நிவேதிதா பாரதியாரை இன்ஸ்பயர் பண்ணாங்க. பாரதியார் பெண்கள் மேம்பாட்டுக்கும் அவர் எழுதின கவிதைகளையும் ராமகிருஷ்ண மடத்துடைய சம்பந்தம் இருக்கு. மூணாவது எக்ஸாம்பிள், ராமகிருஷ்ண மடத்துல தான் பாரதியாரும் வி.ஓ. சிதம்பரனாரும் மீட் பண்ணாங்க. வி.ஓ. சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழனானார். சுயமாக ஒரு கப்பலை வாங்கி, கப்பல் அந்த காலத்துல வாங்கினா எவ்வளவு செலவாகும் உங்களுக்கு தெரியும். அவருடைய நகையை வித்தார், அவருடைய வைஃபோடைய எல்லா நகையும் வித்து அந்த கப்பலோட்டிய தமிழனாக வந்ததுக்கு காரணம் ராமகிருஷ்ண மடம். அந்த அளவுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ல நீங்க இன்னைக்கு இருக்கீங்க, அந்த அளவுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆர்கனைசேஷன்ல நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க. மூணாவது, இந்த தேசத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு கொடி வந்தது இந்தியாவுக்கு. அந்த கொடி யார் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிசைன் இந்த வடிவத்துல இல்ல, அது 1903 ஒரு கொடி டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த கொடி டிசைன் பண்ணது சிஸ்டர் நிவேதிதா. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல இருக்கும், அந்த கொடி மெரூன் கலர்ல இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா வஜ்ரம் இருக்கும், வந்தே மாத்திரம் அப்படின்னு எழுதியிருக்கும். அந்த கொடிய டிசைன் பண்ணது சிஸ்டர் நிவேதிதா, இன்ஸ்பயர்ட் பை சுவாமி விவேகானந்தா. நீங்க கோயம்புத்தூர் போனீங்கன்னா ராமகிருஷ்ண மடத்துக்கு, அந்த ராமகிருஷ்ண மடத்தை, அந்த ராமகிருஷ்ண வித்யாலயத்தை ஓபன் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள். ஏன் ஓபன் பண்ணாரு? நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் அவினாஷ் லிங்கம் செட்டியார் அவர்கள். அவருடைய இன்ஸ்பிரேஷன், சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா அவினாஷ் லிங்கம் செட்டியார் அவர்கள். அவர் சுவாமி விவேகானந்தாவை ஃபாலோ பண்ணவர். அவர் சுவாமி சிவானந்தாவுடைய, நம்மளுடைய ராமகிருஷ்ண மடம் சிவானந்தாவுடைய சீடர். அதாவது அவர்கிட்ட பயின்று அவர்கிட்ட கத்துக்கிட்டு அந்த அளவுக்கு வந்தவர். அவர் 300 ஏக்கர் நிலத்தை எழுதி கொடுத்து அவினாஷிலிங்கம் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய எஜுகேஷனலிஸ்டா அவர் இறங்கும் பொழுது இருந்தார். அதுக்கும் காரணம் ராமகிருஷ்ண மடம் தான். அதை ஓபன் பண்ணது மகாத்மா காந்தி அவர்கள். கர்ம வீரர் காமராஜருக்கு இன்ஸ்பிரேஷனும் ராமகிருஷ்ண மடம். இங்க வந்திருக்கார், இங்க கத்துக்கிட்டு போயிருக்கார் நிறைய விஷயங்களை. இது போன்று பல தலைவர்கள், சர்தார் வல்லபாய் பட்டேலா இருக்கட்டும், ஓமந்தூர் ராமசுவாமி ரெட்டியாரா இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுடைய நம்மளுடைய கர்ம வீரர் காமராஜர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி, பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம ராமகிருஷ்ண படத்துக்கு வருவாங்க, இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. நாட் ஓன்லி தட், இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் பாத்தீங்கன்னா நம்ம ராமகிருஷ்ண மடத்துல மாங்க் ஆகணும்னு ஆசைப்பட்டு வந்தார். ஆனா ராமகிருஷ்ண மடத்துல சொன்னாங்க, சுவாமி ஆத்மஸ்தானந்தா அவர்கள் சொன்னாங்க, உன்னுடைய வேலை வெளியில இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு மாங்க் ஆகணும்னு வந்த நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு தேசத்துடைய பிரைம் மினிஸ்டரா இருக்கார். அதுதான் ராமகிருஷ்ண மடத்துடைய மிக முக்கியமான ஐடென்டிபிகேஷன் ஆஃப் த லீடர்ஸ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க, நீங்க வந்தது விளையாட்டா வந்திருக்கலாம். எல்லாரும் அப்படிதான் வந்தோம், நானும் அப்படிதான் வந்தேன். எல்லாரும் விளையாட்டா தான் வருவோம். சுவாமி விவேகானந்தோட படம் எங்கேயோ கொடுப்பாங்க, அதை பார்க்கும் போதே ஒரு ஸ்பார்க் வரும். அதை பார்க்கும் போதே நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க சுவாமி விவேகானந்தர் இந்தியன் லீடர்ஸ் மட்டும் தான் இன்ஸ்பயர் பண்ணாருன்னு. சுவாமி விவேகானந்தா has inspired global leaders. எவ்வளவு பேருக்கு தெரியும் ராக்ஃபெல்லர் in US was inspired by சுவாமி விவேகானந்தா. ராக்ஃபெல்லர்ங்கிற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அமெரிக்கால சுவாமி விவேகானந்தரை பார்க்கிறவருக்கு ஒரு சுயநலவாதி. ஆனா சுவாமி விவேகானந்தரை போய் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் பொது நலத்தை எடுத்து மிகப்பெரிய பிலாந்திரோபிஸ்ட் ஆனார் அமெரிக்காலேயே. தட் இஸ் ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சார். 2 இன்னைக்கு டெஸ்லா, இன்னைக்கு எல்லாரும் பேசுறோம் எனர்ஜி கான்சியஸ்னஸ், அதை பத்தி பேசுறோம். இன்னைக்கு எனர்ஜி கான்செப்ட் இந்த வேர்ல்டு கொடுத்தது, பிரபலமாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர். டெஸ்லா அவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனர்ஜி கான்செப்டோட கொண்டு வந்தார் டெஸ்லா. 3வது, நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க டாடா இன்னைக்கு ஒரு பெரிய சக்சஸ் ஆயிருக்காங்கன்னா அவரோட உழைப்பு நினைச்சிட்டு இருப்பீங்க, அவருடைய ஹார்ட் ஒர்க் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா சுவாமி விவேகானந்தாவோட இன்ஸ்பிரேஷன் ஜம்ஷெட்ஜி டாடா கூட இருந்தது. எப்படின்னா சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா போகும்போது கப்பல்ல போறார், அப்ப ஜப்பான்ல போய் இறங்கும் பொழுது ஜம்ஷெட்ஜி டாடா அவர்களும் அந்த கப்பல்ல இருந்தார். அது வாங்கோவர் போற கப்பல். அப்போ ஜம்ஷெட்ஜி டாடா அவர்கள் சுவாமி விவேகானந்தர் அவருடைய ஒரு கம்யூனியன் இருந்தது, ஒரு மீட்டிங் இருந்தது. அப்போ
சுவாமி விவேகானந்தர் கேட்கிறார், நீங்க எல்லாம் வியாபாரம் பண்றீங்க, தொழில் பண்றீங்க, இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறீங்க, அடிமைப்பட்டிருக்க இந்த நாடு, ஏன் ஒரு ரிசர்ச் சென்டர் நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் நீங்க தொடங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டார் சுவாமி விவேகானந்தர் ஜம்ஷெட்ஜி டாடா கிட்ட. டாடா இதை ஆழமாக பதிவு செய்து கொண்டு இந்தியாவுக்கு வந்து பெங்களூர்ல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி லெட்டர் எழுதியிருக்காரு சுவாமி விவேகானந்தருக்கு. நீங்களே இதுக்கு வந்து சேர்மேனா ஆங்க, நீங்களே இதை வந்து ஹெட் பண்ணுங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்காரு ஜம்ஷெட்ஜி டாடா. ஆனா அதுக்கான ரிப்ளை வந்து சுவாமி விவேகானந்தர் ரிப்ளை அந்த லெட்டர் கிடைக்கல. ஆனா அந்த லெட்டர்ல சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லி இருப்பாருன்னா, எனக்கு தேச பணி இருக்கு, ஆனா சிறு குறுகிய வட்டத்துல போட்டுறாதீங்கன்றதுக்காக அந்த பணியை எடுத்துக்கல. ஆனா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நிறைய அலுமினைஸ் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அதுல வந்து ஒரு பெரிய அலுமினை யாருன்னு பாத்தீங்கன்னா ஹோமி பாபா. அந்த ஹோமி பாபா என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு, அவர் பேர்ல பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். இன்னைக்கு இந்தியா இஸ் அட்டாமிக் எனர்ஜில இன்னைக்கு நம்பர் ஒரு இடத்துல இருக்கோம்னா அதுக்கு காரணம் பாபா அட்டாமிக்ஸ் ரிசர்ச் சென்டர். எப்படி வந்தது? சுவாமி விவேகானந்தா இன்ஸ்பயர்ட் ஜம்ஷெட்ஜி டாடா, ஜம்ஷெட்ஜி டாடா எஸ்டாப்ளிஷ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், அதுல இருந்து வந்தவர் தான் ஹோமி பாபா, அதனால எஸ்டாப்ளிஷ் ஆனதான் BARC பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். ஒரு யூத் கொடுத்த ஐடியால இன்னைக்கு இந்தியாவே சூப்பர் பவரா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், சுவாமி விவேகானந்தா இன்ஸ்பயர்ட் மகாத்மா காந்தி இன்ஸ்பயர்ட் நெல்சன் மண்டேலா. சுவாமி விவேகானந்தர்னால இந்தியாவுக்கு மட்டும் சுதந்திரம் கிடைக்கல, சுவாமி விவேகானந்தர்னால ஆப்பிரிக்காவுக்கும் சுதந்திரம் கிடைச்சது. அதுதான் சுவாமி விவேகானந்தர். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி லைஃப் ஆஃப் சுவாமி விவேகானந்தா. இன்னைக்கு யூத் வந்து பாத்தீங்கன்னா வேலை தேடுறீங்க, போற வேலையில வந்து நிறைய எதிர்பார்க்கறீங்க, சம்பளம் எதிர்பார்க்கறீங்க, ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கறீங்க. ஆனா சுவாமி விவேகானந்தரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த சிச்சுவேஷன்ல நீங்க வந்து கான்பிடன்ஸ் லூஸ் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு மிகப்பெரிய சொத்தே செல்ஃப் கான்பிடன்ஸ் தான், தன்னம்பிக்கை. ஆனா இளைஞர்கிட்ட எது இல்லைன்னா தன்னம்பிக்கை இல்ல. சுவாமி விவேகானந்தர் கிட்ட கார் கிடையாது, சுவாமி விவேகானந்தர் பணம் கிடையாது. ஆனா எப்படி இவ்வளவு பெரிய ராமகிருஷ்ண மிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணார்? அவருடைய எண்ணங்கள்னாலதான் இந்த சுவாமி ராமகிருஷ்ண மடம் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு ராமகிருஷ்ண மடத்துல இருந்து எவ்வளவு பயன்கள் நடக்குது, எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்கு, எவ்வளவு பேருக்கு இது வேலை வாய்ப்பு கிடைக்குது, எத்தனை பேர் படிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் படிச்சு இன்னைக்கு வந்து பெரிய பெரிய IAS ஆபீசர் இருக்காங்க, இந்த தேசத்தின் தலைவரா இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு உணர்வு கொடுத்தது சுவாமி விவேகானந்தர். அத நீங்க இன்னைக்கு இந்த நேஷனல் யூத் டே செலிப்ரேஷன்ல வந்து நீங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, யூ ஆர் நாட் இன் an ordinary place. நீங்க ஏன் இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க வர மாட்டீங்கன்னா அந்நிய மோகம். நான் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது பிளஸ் 2 முடிச்சுட்டு நம்ம கூட தான் சுவாமிஜி பேசுவாங்களான்னு ஏங்கின நாள் உண்டு. அது பல வருடங்கள் ஆச்சு அவங்க கிட்ட பேசுறதுக்கு. ஆனா உங்களுக்கு சுவாமிஜிஸே நீங்க செஷன்ஸ் பண்றாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க இந்த ஐடியல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த நேரத்திலயுமே நீங்க வந்து திணற மாட்டீங்க, உங்களால சாதிக்க முடியும். அந்த காலத்துல பிரிட்டிஷர்ஸ் வந்து சுதந்திரம் போராட்டம் பண்ணவங்களை வந்து ரெய்ட் பண்ணுவாங்க. அப்ப ரெய்டு பண்ணும்போது 2 புஸ்தகம் வந்து கண்டுபிடிப்பாங்க. மோஸ்ட்லி என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த இளைஞர்கள் கிட்ட, யூத் கிட்ட என்ன இருந்தது பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து பகவத்கீதை, 2வது வந்து சுவாமி விவேகானந்தரோட புஸ்தகம் இருந்தது. இது கான்ஸ்டன்டா எல்லார்கிட்டயுமே இருந்தது. இது பார்த்த உடனே தான் தெரிஞ்சது சுவாமி விவேகானந்தா சுதந்திர வேள்விக்கே காரணம்னு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன். என்னன்னா பிரிட்டிஷ் வந்து டெலிகிராஃப் அனுப்பும்போது அந்த கோடை வந்து விவேகானந்தா வச்சிருந்தாங்களாம். அந்த அளவுக்கு வந்து சுவாமிஜி வந்து சுதந்திர வேள்வியை கொடுத்திருக்கார். ஆனா இன்னைக்கு நம்ம ஏன் சுதந்திரம் வாங்கியிருக்கோம்னே மறந்துட்டோம். For information, in 1947 we got independence not to construct bridges. We got independence in 1947 to get our self confidence up. நம்ம ஸ்லேவரி மைண்ட்ல இருந்து வெளில வரணும்ன்றதுக்காக தான் நம்ம சுதந்திரம் வாங்கினோம். அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு நம்ம ஏன் சுதந்திரம் வாங்கினோம்னு மறந்துட்டோம். பிரிட்டிஷர்ஸ் கட்டின பில்டிங்ஸ நல்லா பெயிண்ட் அடிச்சு, ரிப்பன் பில்டிங், சென்ட் ஃபார் ஜார்ஜ் எல்லாத்தையும் பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறோம். ஆனா இன்னும் வந்து நம்ம செல்ஃப் கான்பிடன்ஸை வளர்த்துக்கல. இந்த தேசத்துல இருக்கக்கூடிய 80% இளைஞர்கள், கிட்டத்தட்ட 80 கோடி இளைஞர்கள் இருக்காங்க இந்த நம்ம தேசத்துல. 130 கோடி பாப்புலேஷன்ல 80 crore யூத் வந்து not only is going to be useful for India, they are going to be useful for the world. இன்னைக்கு சிலிகான் வேலி போங்க, ஜப்பான் போங்க, ஆஸ்திரேலியா போங்க, எங்க போனாலும் இந்தியன்ஸ் இருக்காங்க. அப்ப ஃபியூச்சர்ல இந்த வேர்ல்ட பாத்துக்க போறது இந்தியன்ஸ் தான். அப்ப இந்தியன்ஸ் எல்லா இடத்துலயும் தேவை. அப்ப தேவைன்னா உங்களோட படிப்பு மட்டும் பத்தாது. யூ ஷுட் பிகம் a cultural ambassador of India.
நீங்க இந்தியால இருக்கும்போது கல்ச்சரல் அம்பாசிடரா இருக்கிறது மட்டும் பத்தாது, நீங்க வெளிநாடுகள் போகும்போது வெளிநாடுகாரங்க மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம கலாச்சாரத்தை நீங்க ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா இந்தியர்கள் மரியாதை கிடைக்கும். எப்படி சுவாமி விவேகானந்தர் சிக்காகோ ஊரில் இந்தியாவை பத்தி பேசி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரோ, உங்களால இன்னைக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க முடியும். ஆனா உங்ககிட்ட படிப்பு இருக்கு, ஆனா என்ன இல்லைன்னா இந்தியா மேல மரியாதை இல்ல, அந்த ஒரு பேட்ரியட்டிசம் இல்ல, நேஷனலிசம் இல்ல. அதை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா you will make India proud. When India becomes proud, you will prosper, you will become rich, you will become contributor, you will be the leader in the world. அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த இந்தியாங்கிறது உங்க மனசுல வரணும்னா சுவாமி விவேகானந்தங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சுவாமி விவேகானந்தருடைய லெசன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டரா ஆக முடியும். சுவாமி விவேகானந்தர் is not only a spiritual giant from Asia, he is also a great social entrepreneur. Swami Vivekananda is not only a spiritual giant from Asia, he is also a great thinker. எவ்வளவு பேருக்கு தெரியும் Swami Vivekananda has spoken about skill education in 1897 ல வந்து skill education பத்தி பேசியிருக்கார். அவர் சொல்றார், நம்ம நாடு அடிமைப்படக்கூடாது, தொழில்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கார். அவர் சொல்றாரு கம்ப்ளீட் ஒர்க்ஸ்ல 5.376 அப்படிங்கிற பேஜ் நம்பர்ல இருக்கு. கம்ப்ளீட் ஒர்க்ஸ்ல அவர் சொல்லியிருக்கார், give me unmarried men, I'll send them to Japan, get the education there, skill education there, bring them back to India, establish industry, workshop, factory, manufacture products, export to Europe, and surplus வரத அந்த பிசினஸ் மேன வச்சுக்கணும், மக்களுக்கும் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்படி பண்ணா தேசம் மேல வரும், இந்தியாவும் அடிமைத்தனத்திலிருந்து போயிடும் சொல்லி ஸ்கில் எஜுகேஷன் பத்தி பேசியிருக்கார். இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்கில் எஜுகேஷனுக்கு ஜப்பான் கவர்மெண்டோட 2015ல சைன் பண்ணியிருக்காங்க. அவர் சொன்னது 1897ல. இப்ப இளைஞர்களை வந்து ட்ரெயின் பண்ணுன்றதுக்காக ஜப்பானோட சைன் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். புதிய இந்தியா அப்படின்னு சொல்லி யூனியன் கவர்மெண்ட் பேசுறாங்க. அந்த புதிய இந்தியா கான்செப்ட இந்த தேசத்தை கொடுத்ததே சுவாமி விவேகானந்தர் தான். புதிய இந்தியானா என்னன்னு சொல்லியிருக்காரு சுவாமி விவேகானந்தர். ஒரு துப்புரவு தொழில் பண்றவங்க, ஒரு முடி வெட்டுறவங்க, ஒரு செருப்பு தைக்கிறவங்க, ஒரு விவசாயி, ஒரு மளிகை கடை வச்சிருக்கவங்க மேல வந்தாதான் புதிய இந்தியா, புதிய பாரதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேதான் இன்னைக்கு நியூ இந்தியா 2022 சொல்லி யூனியன் கவர்மெண்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அவருடைய விஷன். அவ்வளவு ஒரு தீர்க்க தரிசியா இருந்திருக்கார். வெளிநாட்டுல இருக்க பிரசிடென்ட் ஒபாமா யுனைடெட் நேஷன்ஸ்ல வந்து சுவாமி விவேகானந்தரை பத்தி பேசுறார். ஆனா we don't know his value by being here. Today is an historical day in your life. If every youth starts visiting Ramakrishna Mission and Mutt, wherever you are, உலகெங்கும் இருக்கு ராமகிருஷ்ண மடம். இன்னைக்கு நீங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்கீங்க. நீங்க ஹைதராபாத் போனாலும் ராமகிருஷ்ண மடம் இருக்கு. ரமேஷ் பாபா சொல்லிட்டு இருந்தாரு, தமிழ்நாட்டில் இருக்கவங்க தமிழ்நாட்டிலே வேலை வேணும்னு நினைக்கிறோம். இங்க இருக்கவங்களுக்கு ஹைதராபாத்ல வேலை கிடைச்சா கூட ராமகிருஷ்ண மடம் இருக்கு. நீங்க பெங்களூர்ல வேலை கிடைச்சா கூட பெங்களூர்ல ராமகிருஷ்ண மடம் இருக்கு. சிக்காகோல வேலை கிடைச்சா கூட சிக்காகோல இருக்கு. ஜப்பான்ல வேலை கிடைச்சா கூட ஜப்பான்ல இருக்கு ராமகிருஷ்ண மடம். எங்க போனாலும் உங்களுக்கு ராமகிருஷ்ண மடம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இருக்காங்க. இங்க இருக்க துறவிகள் 1600க்கும் மேற்பட்ட துறவிகள் வாழ்க்கையை தியாகம் பண்ணி உங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட அந்த பயனை எடுத்துக்கணும். நீங்க வளரணுன்றதுக்காக இருக்காங்க. நீங்க எப்படி அவங்க கிட்ட இன்டராக்ட் பண்றீங்க, எப்படி நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கிறீங்க ராமகிருஷ்ண மடத்துல தான் உங்களுடைய வாழ்க்கை மேம்படுத்திக்க முடியும். வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும்னா சம்பளம் வாங்குறது இல்ல. மிக அழகாக சொன்னார் ரமேஷ் பாபா அவர்கள். சம்பளம் வாங்குறது முக்கியம் இல்ல. 40,000 ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில போய் இந்த தேசத்துல 1000 பிரச்சனை இருக்கு. இன்ஜினியரிங் எதுக்கு படிக்கிறீங்கன்னா அமெரிக்காக்காரனுக்கு சாஃப்ட்வேர் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக படிக்கல. இன்ஜினியரிங் ஏன் படிக்கிறீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன்ல, பார்க் ஸ்டேஷன்ல போய் பாத்தீங்கன்னா ரயில்வே பிளாட்ஃபார்மை விட ட்ரெயின் வந்து ஒசரமா இருக்கும். வயதானவங்களால இறங்க முடியல. இது 10,000 வருஷம் கணக்கா இருக்கு. எல்லாரும் இறங்குறோம். நான் இறங்குறேன், இன்ஜினியர் இறங்குறாங்க, ஐஐடி இன்ஜினியர்ஸ் இறங்குறாங்க, ஐஎம்ஸ் படிச்சவங்க இறங்குறாங்க, பொலிட்டிஷியன்ஸ் இறங்குறாங்க. ஆனா யாருமே கேள்வி கேட்கல. ஏன் வந்து பிளாட்ஃபார்மை விட ரயில்வே ட்ரெயின் வந்து ஒசரமா இருக்கு, வயசானவங்க எப்படி இறங்குவாங்க, ஊனமுற்றவர்கள் எப்படி இறங்குவாங்க? இத்தனை இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, யாராலையும் அதை சரி செய்ய முடியல. இன்ஜினியரிங் படிக்கிறது வந்து அமெரிக்காக்காரனுக்கு சாஃப்ட்வேர் எழுதுறது கிடையாது. அது மட்டுமே நோக்கம் கிடையாது. இந்த நாட்டை வளர்க்கறதுக்காக படிக்கிறோம் இன்ஜினியரிங் கோர்ஸ். If Swami Vivekananda as a one youth can transform this nation, why can't so many youth transform this nation with your education? Your salary should become a byproduct of your contribution. Become a contributor. Swami Vivekananda தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா you will never be a selfish person. You will become a contributor. அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றீங்க எஜுகேஷன்லனா கோல்ட் மெடல் வாங்க போறீங்க. அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா கார்ப்பரேட்ல நிறைய போனஸ் வாங்க போறீங்க.
அதிகமா நீங்க ஃபேமிலி கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா ஃபேமிலி நல்லா இருக்க போகுது. You become a contributor. That is the word of Swami Vivekananda. The life of Swami Vivekananda says contributor. Swami Vivekananda would have lived in a small place and would have gone in his life. But இன்னைக்கு ராமகிருஷ்ண மடம் உலகெங்கும் அமையறதுக்கான வழியை உருவாக்கிட்டு போயிருக்கார் சுவாமி விவேகானந்தர். அவருடைய வாழ்க்கை பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு பயன்படும் விதமாக சொல்லிட்டு போயிருக்கார். அவர் சொன்னார் 1897 எல்லா கடவுளையும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு பாரத மாதா வந்து வணங்கினாலே 50 வருஷத்துல சுதந்திரம் கிடைச்சிடும் சொன்னார். கரெக்டா 1947 சுதந்திரம் கிடைச்சது. 1897 சொன்னார் பாரத மாதா வணங்கணும்னு. 1947 50 வருஷத்துல சுதந்திரம் கிடைச்சது. இதுதான் தீர்க்க தரிசனம்ங்கிறது. அவர் சொன்ன வார்த்தை எல்லாமே உண்மை. அவர் சொல்லியிருக்கார் பாரத நாடாகப்பட்டது இன்னும் வலிமையாகவும் பெருமையோடையும் இருக்கும்ன்றத வலியுறுத்திட்டு போயிருக்கார். என்னுடைய வேலை 1500 வருஷத்துக்கு பயன்படும் சொல்லிட்டு போயிருக்கார் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். இதெல்லாம் எப்படி முடிஞ்சது? பகவத்கீதையும் உபநிஷத்தையும் வேதங்களையும் புரிந்து அது மக்களுக்கு பயன்படுற மாதிரி பண்ணிட்டு போயிருக்கார் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். மனிதனாக உபநிஷமும் பகவத்கீதையும் புரியும் சொல்லியிருக்கார் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். This is the message which I wanted to leave you all. Arise awake, stop not till the goal is reached. The goal of the every youth is to take care of the country. When I say the country, it is not the India. உடனே தேசத்தை பார்த்துக்கணும், ஆர்மிக்கு போகணும்னு நினைக்காதீங்க. அது one of the aspect. Transform yourself. நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆனீங்க, நல்லா படிச்சீங்க, அரியர்ஸ் இல்லாம படிக்கிறீங்கன்னா அப்போ உங்க குடும்பத்துல நீங்க சீக்கிரம் செட்டில் ஆக போறீங்கன்னு அர்த்தம். உங்க குடும்பத்தை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குடும்பமும் அந்த ஏரியால டெவலப் ஆச்சுன்னா அந்த டவுன் டெவலப் ஆகுது. அந்த டவுன் டெவலப் ஆச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் டெவலப் ஆகுது. டிஸ்ட்ரிக்ட்ஸ் டெவலப் ஆச்சுன்னா தமிழ்நாடு டெவலப் ஆகுது. எல்லா ஸ்டேட் டெவலப் ஆனா இந்தியா டெவலப் ஆகுது. டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் செல்ஃப் டு டிரான்ஸ்ஃபார்ம் த நேஷன். பில்ட் யுவர் செல்ஃப் டு பில்ட் த நேஷன். இதுதான் விஷன் உங்களோட இருக்கணும். இதுதான் நேஷனல் யூத் டேட நான் வலியுறுத்துறேன். உங்களால முடியும். என்ன இந்த வாய்ப்பு கொடுத்த Ramakrishna Madam, Swamijis, who are sacrificing their life for the transformation of the country, I thank them with wholehearted support for extending this invitation. Thank you so much. Thank you. Good afternoon to one and all present here. With the blessings of Divine Holy Trinity, we'll start the vote of thanks. Our sincere thanks to Revered Swami Vimrutanandji Maharaj and Santosh Maharaj and all revered monks of our mutt for their guidance and support for the successful of this function. Our sincere thanks are to Sri Ramesh Prabha sir and Satya sir for his inspirational speech. And our sincere thanks to college principals and management of M.N.M. Jain, Jawahar Engineering College, Velammal Institute of Technology and Meenakshi College of Engineering and Meenakshi Sundararajan Engineering College for encouraging the students to participate in this function. Our sincere thanks to all the volunteers for making this function grand. Last but not least, our sincere thanks to the students of various colleges for the patience and involvement. When saying about youngsters, Swami Vivekananda say, I like to deliver in